திமுகவுடனான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து வெளியிடுவதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் கூட்டணி தொகுதி பங்கீடு உடன்பாடு அறிவிப்பு வெளியாகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முக பிரியன். வணக்கம் பிரியன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் ஒரு மெகா கூட்டணி அமைத்து சந்திப்பதற்கு காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு வருகிறது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக தலைமையில் கூட்டணியில் காங்கிரஸ் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கவும் அவர்கள் திட்டம் வகுத்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாகவே தற்போது காங்கிரஸ் மற்றும் திமுக இடையேயான தொகுதி பங்கீட்டுக்கான இறுதி கட்ட பேச்சுவார்த்தையும் அதை தொடர்ந்து தொகுதி பங்கீட்டு உடன்பாடு கையொப்பமிடும் நிகழ்வும் இங்க சென்னையில் இருக்கக்கூடிய திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. இதையொட்டி காங்கிரஸ் உடைய முக்கிய நிர்வாகிகள், அதாவது தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால், தமிழக மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி மற்றும் காங்கிரஸ் உடைய முக்கிய நிர்வாகிகள், தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதற்கு சற்று முன்னதாக திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின், அதே போன்று திமுக தரப்பில் இருக்கக்கூடிய தொகுதி பங்கீட்டு குழுவினர் துரைமுருகன், RS பாரதி, பொன்முடி மற்றும் ஏவவேலு போன்றோரும் இதற்கு முன்னதாகவே அவர்களை வரவேற்பதற்காக அண்ணா அறிவாலயத்தில் சற்று முன்னதாக தான் வந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது காங்கிரஸ் உடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நிமிடங்களில் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய தரைத்தளத்தில் இரு தரப்பினரும் இணைந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டுக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை துவங்க இருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு மணி நேரம் வரையும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகவே தொகுதி உடன்பாடையொட்டி இரு தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் கையொப்பமிட்டு பின்னர் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல்களை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தொகுதி உடன்பாட்டை பொறுத்தவரையில் திமுக தரப்பிலிருந்து திமுக தலைவர் ஸ்டாலின், அதே போன்று முதன்மை செயலாளர் TR பாலு மற்றும் பொருளாளர் துரைமுருகன் ஆகியோரும், அதே போன்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால், தமிழக மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி ஆகியோரும் அந்த தொகுதி உடன்பாட்டில் கையொப்பம் இடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தொகுதி உடன்பாடு என்பது இந்த கூட்டணி உடன்பாடு மற்றும் தொகுதி உடன்பாடு என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தானா, அல்லது அடுத்து வரக்கூடிய 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மற்றும் பின்னர் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் அது தொடருமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இந்த நிலையில் எழுந்து வருகிறது. குறிப்பாக மற்ற கட்சிகளை பொறுத்தவரையில் காங்கிரஸ் மற்றும் திமுக மட்டுமின்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரதான கட்சிகளாகிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியோரும் திமுக கூட்டணியில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் கடந்த காலங்களில் கூட தோழமை கட்சிகள் என்று இணைந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளிலும் பொது பிரச்சனைகளிலும் இணைந்தே செயல்பட்டு வருகிறார்கள். அந்த தோழமை கட்சிகள் தான் தற்போது இந்த கூட்டணி கட்சிகளாக இணைந்து இந்த வருகின்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திட்டமிட்டு இருக்கிறார்கள். எனவே ஒருபுறம் அதிமுக தரப்பில் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைத்து மெகா கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க அவர்கள் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மாநில அளவில் மட்டும் எதிர்கொள்வது மட்டுமின்றி தேசிய அளவில் பாஜகவை எதிர்கொள்ளும் நோக்கத்தோடு காங்கிரசும் திமுகவும் கூட ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பதற்கான திட்டம் வகுத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரதான கட்சிகளை இணைப்பதற்கும் தமிழகம் மட்டுமின்றி மற்ற அண்டை மாநிலங்களில் மற்றும் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தங்களுடைய கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது தமிழகத்தில் இந்த தொகுதி பங்கீட்டுக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையும் பின்னர் தொகுதி உடன்பாடு கையொப்பமிடும் நிகழ்வும் இன்னும் சற்று நேரத்தில் முடிந்த பின்னர் அதிகாரப்பூர்வமாக எத்தனை தொகுதிகள் என்பது செய்தியாளர் சந்திப்பு வழியாக இரு தரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இணைந்து அறிவிக்க இருக்கிறார்கள். ரஞ்சித்.